நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனைநாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. இந்த முருகப்பெருமானுடைய இந்த நாள் என்னும் செய்யும் வினைதான் என் செய்யும்ங்கிற இந்த பாடல் வந்து எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மூன்றாம் படைவீடு, மூன்றாம் நாள் சஷ்டி விரதத்துல மூன்றாம் படைவீடான திரு ஆவினன்குடி அதனுடைய சிறப்புகளை பத்தி லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். அது வந்து இந்த வீடியோக்கு மேல இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்க. நாள் எண் செய்யும் கோள் எண் செய்யும்ங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் தான் நம்மளுடைய பழனி ஆண்டவர் விற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணி திருத்தலம். பொதுவா ஐப்பசி மாத பௌர்ணமியில சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா நம்ம பழனி மலையில வீற்றிருக்கக்கூடிய மலைக்கோயில் தண்டாயுதபாணிக்கு ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்திலும், அதே மாதிரி திரு ஆவினன்குடியில இருக்கிற குழந்தை வேலாயுதருக்கு ஆனி மாதம் மூல நட்சத்திரத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறுது. அடுத்த 2 நாட்கள் பெரிய நாயகி அப்படிங்கிற அந்த கோயில்ல இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரத்துல வந்து அன்னாபிஷேகம் வந்து நடைபெறுது. இப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய நிறைய விஷயங்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க பழனி ஆண்டவரை திருஆவினன்குடியில தரிசிக்கும் போது நமக்கு நவகிரக தோஷங்கள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி வந்து பழனி ஆண்டவருடைய சிறப்புகள் 12 சிறப்புகளை வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவுக்கு மேல இருக்கு, கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு 3ஆம் நாள் சஷ்டி விரதம் நல்லபடியாக வந்து தொடங்கிடுச்சு. காலையிலேயே இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பசும்பாலும் நெய்வேத்தியமா வந்து செவ்வாழையும் வந்து வச்சு பூஜை பண்ணேன். இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் பூ என்ன அப்படின்னா மல்லிகை பூ வந்து கிடைச்சது. மல்லிகை பூவால வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான அலங்காரம் பண்ணியாச்சு. வள்ளி தெய்வானையோட வீற்றிருக்கக்கூடிய திருமண கோலத்துல இருக்கக்கூடிய எங்க வீட்டுல இருக்க முருகனுக்கு நல்லபடியா 3ஆம் நாளும் சஷ்டி விரதம் தொடங்கியாச்சு. நல்லபடியா நிறைவும் அடையும். இந்த உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறணும், நல்லபடியா வந்து நம்ம இருக்கணும், நம்ம குடும்பம் சுபிக்ஷமா இருக்கணும்னு சொல்லி முருகப்பெருமான வேண்டிக்கோங்க. முருகப்பெருமானுடைய அருள் இருக்கிற வீட்டுல கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சோதனையை கொடுத்தாலும் அதை சாதனையா மாற்றக்கூடிய ஒரே தெய்வம் நம்மளுடைய முருகப்பெருமான். நன்றி, வணக்கம்.